38 மற்றும் 39வது சாப்டர் இன் விண்முகில் நகரம். 38வது சாப்டர் லைட்டாக தான் தொட போகிறேன். த மெயின் ரீசன் பீயிங், ஐ திங்க் ஐ ரெட் திஸ் சாப்டர் அரௌண்ட் லைக் 5 days பேக் or 1 week பேக். ஸோ கண்டிப்பாக உடனே படிச்சுட்டு சொல்கிறப்ப இருக்கிற அந்த ஒரு ஹானஸ்ட் உணர்வுகள், ஒப்பீனியன், கேள்விகள், ஏமாற்றங்கள் அது சரியாக வெளிப்படாது 38வது சாப்டர். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டச் லிட்டில் பிட். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் 1 week முன்னாடி தான் படித்தேன். ஸோ எனக்கு என்ன படித்தேன், என்ன எது ஞாபகம், இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஐ மே நாட் ரிமெம்பர் ஆல் த டீட்டெயில்ஸ் எக்ஸாக்ட்லி. பட் நான் குறித்து வச்ச விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுதே that's also the main intention of this video series. ரசித்த விஷயங்களை ஒரு தாட்டி சொல்லி பார்க்குறதும் அது திரும்ப இதை மாதிரி நோட் பண்ணி வச்சு படிக்கிறப்போ இன்னும் நிறைய நாள் ஞாபகம் இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ நான் 38வது சாப்டரில் நோட் பண்ணி வச்ச விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுதே வாவ், எஸ் இதெல்லாம் தானே நம்ம ரசித்தோம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஒரு மெமரியும் வந்தது. ஸோ 38, 39 கொஞ்சம் பார்க்கலாம். பட் 39 நான் கம்மியாக தான் குறித்து வச்சுருக்கேன். ஸோ பேசிக்கலி சாத்தியகிங்கிறவனுடைய புது கேரக்டர் யார் என்ன ஏதுன்னே தெரில. திடீர்னு இதை மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, இரணாகன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்துடுவோன்ட்டு. இரணாகன் கேரக்டர்லாம் ஓ மை காட், வண்ணக்கடலை அவனுடைய கேரக்டர், அவனுடைய ஜேர்னிலாம் வரும்பொழுது இட் வாஸ் லைக் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு ரீட். இட் வாஸ் வெரி எக்ஸாஸ்டிங் டு ரீட். என்ன கனெக்ஷன், எதுக்கு வந்தான், வண்ணக்கடலே அவன் போயிட்டான், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு இருந்தது. ஸோ பேசிக்லி தட் வாஸ் அ ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு இரணாகன் கேரக்டர்லாம் வண்ணக்கடலை ஈவன் தோ சம் சாப்டர்ஸ் worked for me. The intention was more around like describing the whole பாரத வருஷம், ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிற இயல்புகள், மக்களுடைய இயல்புகள், அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி நிறைய ஜாகிரபிக்கல், ஹிஸ்டாரிக்கல், இல்லை ஒரு சொசைட்டியை பற்றின இன்ஃபர்மேட்டிவான நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இளநாகன் மாதிரியான சாப்டர்ஸ், இளநாகன் வர சாப்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஐ டிடன்ட் லைக் இட் அட் ஆல். ஸோ எனக்கு அது ஒட்டவே இல்லை, பெருசாக ஒட்டலை, ஒரு மிகப்பெரிய இலக்கிய வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கல, ரைட்? ஸோ அந்த மாதிரி சாத்தியகி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு கிருஷ்ணன் இளையாதவன். அவன் எப்படி அவனுடைய ஜேர்னி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானா, லைக் அவன் கம்பேர்ட் டு இளநாகன் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு ஜேர்னி அப்படி இப்படிலாம் கனெக்ட் பண்ணுவார், பாஸ்ட்டு ப்ரெசென்ட் அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுவார். பட் இட் டிடன்ட் ஒர்க் அட் ஆல். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஃபெயில் அட்டம். பட் சாத்தியகியோட ஜேர்னி 38வது சாப்டரில் கொஞ்சம் விரிவாக சொல்லப்படுது. பல 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 மைல்கள், அதாவது எப்படின்னா ஒரு ஒட்டுமொத்த பாரத வருஷத்துடைய அந்த இயல்பு தெரியப்படுது இந்த இந்த 38 39வது சாப்டர், எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் ஏழை யாதவன். ஹவு த ஹோல் கம்யூனிட்டி, யாதவன் அந்த குலம், அந்த யாதவ குலத்து மக்கள் உலகம் முழுக்க, பாரத வருஷம் முழுக்க பரவி இருந்தாலும் எப்படி அந்த சென்ட்ரல் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு இஸ்ரேல் ஈஸியான ஒரு கம்பேரிசனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். How all the Jews will go to Israel, if they are getting attacked in any part of the world அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். லைக் மேபி லைக் ஒரு ஹிந்து நேஷன் கூட அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற பிஜேபிலாம். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் how India is getting portrayed as a Hindu nation அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி யோசித்து பார்த்தேன். ஒரு குலம், அந்த குலத்துக்கான ஒரு தலைநகரம், அந்த தலைநகரத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு அரசன், அந்த வலுவான அரசனை நோக்கி ஒவ்வொருத்தரும் ஓடுறாங்க இல்லையா. ஏன்னா 38 39 சாப்டர் பல இடங்களில் இப்போ இருக்கிற எந்த ஒரு இளைய லைக் ஒரு யாதவ குலத்தில் இருக்கிற ஒரு யங் அடல்ட், ஒரு யவ்வன பகுதியில் இருக்கிற எந்த ஒரு இளைஞனுக்கும் அந்த இளையாதவனுக்கு போய், அந்த கிருஷ்ணனுக்கு போய் பணி செய்யணும், அவனுடைய காவல் வீரனாக இருக்கணும், அவனை ஒரு சோல்ஜராக போகணும், அவனுக்காக உயிர் திறக்கணுங்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் பிளட் வந்து பாயில் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் சொல்லப்படுது. ஸோ இட் கிவ்ஸ் அ ரியலி குட் picture of like how a whole community is getting centered in a particular place called Dwaraka, and how Krishna is being a like ஒரு சிக் மேக்னெட்டில் ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சில இடங்கள் மட்டும் நான் 38வது சாப்டர் டச் பண்ண போகிறேன். அந்த ரீசன் ஒய் ஐ குட் ஹவ் ஈஸிலி ஸ்கிப் லைக் 38. ஆனால் 38 நான் வந்து டச் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் டச் பண்ண போகிறேன். ஸோ படிக்கிறப்போ எனக்கு டக்குன்னு அழகா இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது, நான் போன வாரம் படித்தேன் அப்படிங்கிறனால ஞாபகம் வந்து கடற்கன்னிகளை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக துவாரகையை பற்றி, அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப் பற்றி, அந்த கடலை பற்றி, அங்கே இருக்கிற அந்த வாயிலை பற்றி, இந்த பெருவாயில், லைக் இந்த பகுதியோட பேரே பெருவாயில்புரம்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அதை பற்றி தான். ஸோ அந்த மொத்த துவாரகையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நடுவில் சில இடங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடற்கண்ணீர்களை பற்றி பேசும்பொழுது அவர்களின் கருநீல கூழல்
அவர்களின் கருநீல குழல் நீண்டு நீருள் விழுந்து பாசிக்கொடியென அலையடிக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உவமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அழகான ஒரு உருவகம். பொன் என்பது கறக்காத பசு, ஆனால் குட்டி போடுவது என்றார் வீரஜர். பசுக்கள் இறக்கும், பொன் இறப்பதில்லை. பசுக்கள் உணவூட்டும், பொன் உணவூட்டுவதும் இல்லை. சாத்திகை சில கணங்கள் தயங்கிவிட்டு, வீரஜரே, பசுவை பேணுபவன் விண்ணுலகு செல்வான், பொன்னை பேணுபவன் செல்ல முடியுமா என்றான். வீரஜர் அவ்வினாவை எதிர்பார்க்கவில்லை என அவரது மரப்பட்டை மஞ்சம் முனகியதிலிருந்து தெரிஞ்சது. இது ஏதோ ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது. ஆக்சுவலாக எங்கேருந்து இந்த சாத்திகை வரான் அப்படின்னா, இந்த லைக் அந்த ஓமை காட் திரௌபதியோடைய சுயம்பரம்லாம் முடிஞ்சு ஒரு குரூப், அந்த யாதவ் குரூப்லாம் வராங்க. ஸோ தேர் ஆல்சோ கெட்டிங் இன்வைட்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வென் தே ஹேவ் அ கான்வர்சேஷன் இன்டர்னல், இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் இருக்குது. இந்த கான்வர்சேஷன் எங்கே பொதுவாக நடக்குது அப்படின்னா, அவங்க படகுல வர்றப்போ அவங்களோட ஊருக்கு ரிஷபவனம்னு நினைக்கிறேன், அந்த ஊருக்கு போகிறப்போ இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்குது. அந்த இடத்துல சாத்திக்கு வந்து ஒரு திடீர்னு லைக் எக்ஸைட்டாகி இந்த முடிவு எடுக்கிறான். நான் போய் இளையாதவன்ட்ட சேர போகிறேன், நான் துவாரைக்கு போகிறேன், அப்பா என்னை வழி அனுப்புங்க, குலமே என்னை வழி அனுப்புங்க, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ அந்த இடத்துல டிசைட் பண்ணி கிளம்புறான். அப்போ ஒரு ஒன் ஆஃப் த கான்வர்சேஷனில் ஏதோ இந்த பொன் வெர்சஸ் பசு, லைக் கோல்டு வெர்சஸ் பசு, இதை மாதிரிலாம் விஷயங்கள் ஏதோ வீரஜன் ஒருத்தர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ப்ராக்மேட்டிக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு லெவல் தாண்டி வீரஜரே, பசுவை பெறுவன் விண்ணுலகு செல்வான், பொன்னை பெறுவன் செல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ப்ராக்மேட்டிக்கான ப்ராக்டிக்கலான லேயரை தாண்டி ஒரு சோலுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சாத்திகி பேசுகிறான். சாத்திகியோட கேரக்டரு கொஞ்சம் கொஞ்சமாக இவன் யார், இவனுடைய விளைவென்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அவன் துவாரகை அடையும் போது முன்னிறவாகிவிட்டிருந்தது. தொலைதூரத்தில் இருட்டின் எல்லையின்மை திசைகளாக சூழ்ந்த வெளிக்கு நடுவே எவரோ கணப்பிட்டு அணைக்காமல் போன கனல் கோவை போல செந்நிற ஒளிப்புள்ளிகளாக தெரிந்ததுதான் துவாரகை என்று கண்டான். இது ஒரு அழகான உண்மையில், அதாவது அந்த எல்லையின்மையை திசைகளாக சூழ்ந்த வெளிக்கு நடுவே எவரோ கணப்பிட்டு அணைக்காமல் போன கனல் குவை போல செந்நிற ஒளிப்புள்ளிகளாக தெரிந்தது தான். லைக் யூ ஃபயர் சம்திங், அந்த லைக் சரியாக அணைக்காமல் போகும்பொழுது அந்த கங்குகள் இருக்கும்ல, அந்த ஒளி கங்குகள், செந்நிற லைக் நெருப்பு கங்குகள், அது தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது அந்த லைட்ஸும் அப்படி தானே இருக்கும். ஐ கேன் ஈஸிலி இமேஜின் அண்ட் பியூட்டிஃபுல் அனலாஜி ஆஸ் வெல், ரைட்? ஒரு சிட்டியை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த சோடியம் பேப்பர் லேம்ப்ஸ்லாம், இல்லை ஏதோ ஒரு லேம்ப், ஏதோ ஒரு விளக்குகள், இந்த விளக்குகள் எரிகிறப்போ அந்த இடத்துல நின்றுருக்கும் எல்லாம் வந்து லைக் மணல் அகலில் எரிகிற அந்த தீயாக தான் இருக்கும், ரைட்? அந்த அனல் வெளிச்சங்கள்லாம் பார்க்கும் பொழுது கணப்பிட்டு அணைக்காமல் போன கனல் குவை போல அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனலாஜி. அந்த ஒளி புள்ளிகளை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லுது. சிட்டியில் தெரியக்கூடிய அந்த ஒளி புள்ளிகளை இப்படி கம்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வளைகோல் கொண்டு வாழ பிறந்தவன் அல்ல, என் கை வாளுக்குரியது, அது இளையாதவருக்குரியது என்றான் சாத்திகி. அவன் எழுந்தபோது வடமும் இறுக்கமிழந்து மேலெழுந்தது. முதியாதவர், இந்நாளில் அத்தனை இளையோருக்கும் இதுவே பித்தாக உள்ளது. காடுகளில் கன்றுகளை துறந்து வாழேந்தியபடி துவாரகை நோக்கி கிளம்பி விடுகிறார்கள் என்றார். இளையவனை, கன்று சூழும் யாதவனின் வாழ்க்கைக்கு நிகரான பேரின்பம் கொண்ட வாழ்க்கை ஏதும் மண்ணில் இல்லை. நீ வென்றடையும் எதுவும் ஒரு பசு உன்னை வாழ்த்தும் சொல்லுக்கு நிகரானதல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இளையவனின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு கிழவர் சொல்கிறாரு. பட் ஆனால் என்னன்னா, இட்ஸ் ஆல் ஹேவிங் தட். இது 39வது சாப்டர்லையும் கிந்தமனா அவனும் சொல்லுவான், வேற ஒன்று சொல்லுவான், என்னுடைய ஊருக்குள்ளேயே நான் ஒளிஞ்சு உட்காந்து வாழ்ந்தேன்னு இருக்கேன், நான் வந்து அப்படி சிறகு முளைச்சி பறக்கணும், அதுக்கு நான் ஒரு மாலுமியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் 39வது சாப்டரில் ஒரு கேரக்டர் சொல்லும். ஆனால் இந்த சாப்டரில் ஒரு வயசான ஒரு முதியவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இளையவனை, கன்று சூழும் யாதவனின் வாழ்க்கைக்கு நிகரான பேரின்பம் கொண்ட வாழ்க்கை ஏதும் இம்மண்ணில் இல்லை. ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழறது தான் முக்கியம். தட்ஸ் லைக் ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கூட ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான அந்த லைஃப்பை தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவனுடைய இளையவனாக லைக் சாத்திக்கு இருக்கக்கூடிய அந்த இளமைக்கே உண்டான ரத்தம் சூடு குதித்து லைக் நான் இளையாதவனுக்கு உயிரை கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி குதிச்சு எழுந்து அவர் முடிவெடுத்து திடீர்னு துவாரகை கிளம்புறதெல்லாம் கொஞ்சம் அசட்டுத்தனமான விஷயம் அப்படின்னு கூட அந்த முதியவர் ஃபீல் பண்ணுறன்னு நான் நினைக்கிறேன். நீ வென்றடையும் எதுவும் ஒரு பசு உன்னை வாழ்த்தும் சொல்லுக்கு நிகரானதில்லை. இந்த இடத்துல வேறு மாதிரி. இட்ஸ் நாட் லைக் ஒன்லி லைக் அது ஒரு மீடியாக்கரான லைஃபு, பீஸ்ஃபுல் லைஃபு, மீடியாக்கரான லைஃபு, நிம்மதியான லைஃபு அப்படின்னு சொல்கிறத தாண்டி
இந்த இடத்துல இன்னொரு தளத்துக்கு அந்த முதியவர் போகிறாரு. நீ வென்றடையும் மீதும் ஒரு பசு ஒன்றை வாழ்த்தும் சொல்லுக்கு நிகரானதல்ல. ஸோ டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு முதியவர்கிட்டேருந்தும் இந்த இளமை ததும்பும் லைக் சாத்தியகிட்டேருந்தும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் லைக் விஷன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சாத்திகை புறவியை கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். ஒரு விதிர்ப்புடன் அவன் உணர்ந்தான். பூரிசிரவஸ் குனிந்து பார்த்து கொண்டிருந்தது அவனுடைய உடலைத்தான். கண்களை மூடி மீண்டும் அந்த கனவு காட்சியை தன்னில் ஓடவிட்டான். ஒவ்வொன்றும் துல்லியமாக இருந்தது. ஆடைகள், கச்சை, உடைவாள், முழங்கை நீல நிறமான குளக்குறி, அப்பால் நின்றிருக்கும் குதிரை, அது அந்த மணல் மேடுதான். அதை அவன் இருளில் தான் பார்த்தான். கனவில் பகல்வெளியில் அது அத்தனை துல்லியமாக எப்படி வந்தது என வியந்து கொண்டான். இந்த 38வது சாப்டர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படித்தாலும் அவ்வளோவா எனக்கு டீட்டெயில்ஸ் அவ்வளோவா ரொம்ப டீட்டெயில்டாக ஞாபகம் இல்லை. அப்படின்னாலும் ஒத்தோராயமான ஸ்டோரி ஃப்ளோ அண்ட் தென் சில இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குனாலும் இந்த ஒரு இடம் வருதில்ல, இதுக்காக தான் நான் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கேன். 38வது சாப்டர் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஐ ஃபீல் தட் இந்த ஒரு பர்டிகுலர் இடம் எனக்கு ரொம்ப நாளாக மனசில் நிற்குன்னு தோணுது. இட் இஸ் ஆல்வேஸ் வெரி ஃபேசினேட்டிங் to have something surreal in any fictional material. I really like it actually. முதல்லலாம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஒரு ட்ரீமி சப்ஜெக்ட், ஒரு சர்ரியலான ஒரு விஷயம் எடுத்து ஆடப்படுது, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இலக்கியத்தை படிக்கும் பொழுது ரொம்ப புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் படிக்க வாசிக்க ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஒரு கைண்ட் ஆஃப் லைக் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நானே அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன், கடலை தாண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சர்ரியலான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்த கனவை வச்சு அதை பேஸ் பண்ணி நான் எழுதின கதை அது. பேசும் புதிய சக்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் வந்தது. இப்போ இந்த இடத்துல இந்த லைன் படிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கனவு வருது சாத்திகிக்கு. அந்த கனவில் ஒரு பணம் கிடக்குது. அந்த பணத்தை குடிஞ்சு பார்க்குறது பூரிசிரவஸ். அந்த பணம் யாருன்னா இவனே தான். இது எப்படின்னா என்னோடக்கு இது ஒரு கொஞ்சம் என்னோடக்கு நிறைய பேர் பயங்கரமான ஆர்டிஸ்ட்லாம் சொன்ன ஒரு இமேஜ் தான் நினைக்கிறேன். எனக்கு எஸ்பெஷலாக இந்த லைனை படிக்கிறப்போ அவனுக்கும் பூரிசிரவஸ்க்கும் வருங்காலத்தில் எப்பயும் நடக்க போகிற ஒரு விஷயத்தை கனவு மூலமாக சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த லைனை படிக்கிறப்போ எனக்கு வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்மார் பெர்க்மனோட ஒரு கிளாசிக்கான ஒரு படம் இருக்குது, அது ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தா ஒரு டாக்டரு. லைக் இட் இஸ் மோர் அபவுட் அந்த படமே இட்ஸ் அபவுட் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி லைக் இதெல்லாம் தகுமா, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக வாழ்க்கைங்கிறது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு ஒரு கனவு, ஒரு அந்த கனவில் வந்து அவர் பெட்டியை திறந்து பார்ப்பார், ஒரு கிரேவ்யார்ட் பெட்டியை திறந்து பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் இமேஜஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ சைக்கலாஜிக்கலி நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடிய இமேஜஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இதுவும். ஒருத்தனுக்கு தான் பணமாக இருக்கிற ஆள், தான் பணமாக இருக்கிற லைக் ஒரு காட்சியும், அதுக்கப்புறம் லைக் தன்னை கொல்ல போகிற இல்லை தான் லைக் தன்னுடைய கடைசி தன்னுடைய சடலத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆளை கனவில் பார்க்கும்பொழுது எவ்வளோ இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் சாத்திகைக்கு எப்படி பூரிசிரவஸ் தெரியும் அப்படிங்கிறது ஒரு கொஷின். ஏன்னா அவங்க 2 பேருமே திரௌபதியோட இதில் இருந்திருக்காங்க, லைக் சுயம்பரத்தில் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல திரௌபதி அது சாத்தியகி பூரிசிரவஸ் அவளை பார்த்து அப்படியே பயங்கரமாக என்னமோ வித்தியாசமாக வியர்டாக பண்ணினே இருக்கான். அப்போ சாத்தியகி வந்து ஒரு மாதிரி நிடலாக இருக்கட்டி, ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்சம் அட்டங்குடா, ஒரு பொண்ணை தானே பார்க்குற, அப்படியே கட்டிச்சு கொதற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கியே, இப்படி வந்து சொல்லி விட்றியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பூரிசிரவஸ் ஆன் ஹவு பூரிசிரவஸ் லுக்கிங் அட் திரௌபதிங்கிறது. ஸோ 2 பேரும் வந்து அந்த ஷேர் பண்ணுறாங்க ஸ்பேஸு. அப்போ தான் சாத்தியகி பூரிசிரவஸை பார்க்குறான். ஸோ அதனால் பூரிசிரவஸ் அவனுடைய கனவில் வந்து வர்றதுக்கான ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ ஃப்ரைடேன் கான்செப்ட் போனோம்னா ஒரு கடைசி ஒரு 3-4 நாளில் பார்த்த இல்லை பேசின இல்லை நினச்ச ஒரு மக்கள் தான் கனவில் வருவாங்க. அந்த மாதிரி என்னென்னமோ போட்டு பார்த்தாலும் அதுவும் வேலிட் ஆகுதுங்க. ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடமா இருந்தது இந்த 38வது சாப்டரில். ஸோ தட்ஸ் வை ஐ ஹேவ் நோட்டட் திஸ் டவுன். இப்போ அடுத்து டக்குன்னு வந்து 39வது சாப்டருக்கும் போயிடலாம். 39வது சாப்டரில் முக்கியமாக நான் பார்த்தது ஹவு ஒன் ஒரு 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 பர்சன் எப்படி தனக்குள்ளே இருக்கிற, அதாவது சோஷியல் சைக்காலஜியில் இருந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ரொம்ப நாள் முன்னாடி படித்தது ஒரு புக்கு சோஷியல் சைக்காலஜி பற்றி. தட் இஸ் லைக் வி ஆல்வேஸ் ஐடென்டிஃபை, வி ஆல்வேஸ் லுக் அப் டு சம் ஒன்ல. ஒரு மிகப்பெரிய இப்போ ஜே இருக்காருன்னா ஜேவல் எவ்ரி ஒன் லைக் ஆல்மோஸ்ட் லைக் லாட் ஆஃப் ரீடர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் யங் ரைட்டர்ஸ் லுக் அப் டு ஜே ஆஸ் அ ரோல் மாடல் பார்ப்பாங்களே.
அது அந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி இந்த ஒட்டுமொத்த பாரத வருஷத்தில் இருக்கிற ஒரு இளைய கூட்டத்தை எல்லாருமே அந்த இளையாதவனை தேர் சம்ஹவ் லுக்கிங் அட் ஹிம் ஆஸ் அ ரோல் மாடல், அவனுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக சாத்திகி இப்போ தான் 38ஆம் சாப்டர் ஒரு இடத்த சொல்கிறான், என்னுடைய கை கோலுக்குரியதானதில் வாளுக்குரியது அப்படின்னு சாத்திக்கு ஒரு இடத்த சொல்கிறான். ஆனால் இந்த சாப்டரில் சாத்திக்கு போய் நீ வாழை பிடிக்க முடியாது, பொண்ணு சேர்த்து வைக்க முடியாது, லைக் மனைவிமார்கள் லைக் குட்டி யாரையுமே சேர்த்து வைக்க முடியாதா, ஏன்னா நீ அடிமையாகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேசிக்கலி லைக் ஹவு வாலண்டரிலி ஒன் சூசஸ் டு பி அ ஸ்லேவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷனாக என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. லைக் ஹீஸ் ஜஸ்ட் அவன் வால் பிடிக்கணும்னு வந்தவன் தான், அதுக்காக தான் முயன்று பார்க்குறான் 39ஆம் சாப்டரில். பட் அந்த நூற்றுவர் தலைவன் ரொம்ப யோசிக்கிறான். பயிற்சி இல்லாத ஆட்களாக அமைச்சர்கள் இனிமேல் போர் புரியறதுக்கோ சோல்ஜராகவோ எடுக்க வேணாம்னு சொன்னதுனால பரவாயில்ல, எனக்கு வால் பிடிக்கணும் கூட தேவையில்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி லைக் இன் த சேம் பிளேஸ் ஆஸ் லைக் இளையாதவன் அப்படின்னு சொல்லி அவன் அடிமையாக மாறுறான். ஸோ ஒரு அடிமையாக இருந்து எனக்கு தட்ஸ் ஹவு த ஸ்டோரி இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஓகே, he may not be the most important character, he is not one of the important characters in மகாபாரதம் for sure, சாத்தியகி. பட் என்னோட ஜேர்னி எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைக் பாயிண்ட் பேசிக்கலி ஒரு ஐம் ஜஸ்ட் கியூரியஸ் அண்ட் ஹவு திஸ் ஸ்டோரி வில் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் அடிமையாக தான் உள்ள வரான். சரி, ஓகே, ஏதோ வால் எடுத்து வருவான், லைக் அப்பப்போ இளையாதவன்கிட்ட பேசுவான் பயங்கரமாக, அதுக்கப்புறம் இளையாதவன் இவனை கொஞ்சம் தூக்கி விடுவான், அந்த மாதிரிலாம் நினச்சேன். பட் ஆனால் அடிமையாக வர. ஸோ இப்போ அடிமையிலேருந்து அவன் எப்படி வில் ஹீ ஹாவ் அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இப்போது அப்போ அது நடந்தால் நல்லாயிருக்கும். இதில் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கடலில் இருந்து இடையறாது வீசிய காற்றில் பாலை மண்ணில் போடப்பட்டிருந்த கற்பாலங்கள் மேல் மென்மணல் பரவி மூடியிருந்தமையால் சாலை அந்தி வெளிச்சத்தில் தெளிவாக பார்க்க முடியவில்லை. காலை ஒளி எழுந்தபோது செந்நிறப்புறவியின் தோளில் விழுந்த சாட்டையடித்தடம் போல அது தெரிந்தது. அதன் மேல் புறவை குழம்புகள் புதையாமல் துடிதாளம் எழுப்பி ஓடியது. இது ஒரு நல்ல அனாஜி. பேசிக்கலி ஒரு சாலை போடப்பட்டிருக்கு, ஆனால் அது மணமல் பரப்பிருக்கு. அதுக்கு ஓமையாக கொடுக்கப்படுற லைக் செந்நிறப்புறவியின் தோளில் விழுந்த சாட்டை அடித்தடம் அப்படின்னு சொல்கிற அந்த நல்லா இருந்தது. இட்ஸ் நாட் லைக் வெரி அப்படியே குஸ்பம்ஸ்லாம் வர்ற ஓமையெல்லாம் கிடையாது. பட் இட்ஸ் லைக் ஒரு ரீடபிள் ஓமைன்னு சொல்லுவேன். தன் தாய் தந்தை இறைவடிவாக வணங்கி வந்த சக்ரிகன் அவர்கள் இருவரும் இறக்கும் தருவாயில் இனி எனக்கு எவர் துணை என்று கேட்டான். தாய் தந்தை என்பவர் மழைத்துளிகள், சான்றோர் ஓடைகள், நல்லாசிரியர்கள் நதிகள், இறைவனே கடல். இந்த ஒரு உருவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. லைக் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒரு சூதர் இந்த ஒரு பாடலை பாடிட்டு போகிறான். அந்த பாடலுக்கான அர்த்தங்கள் பகிரப்படுது, ரைட்? அதில் தாய் தந்தையர் என்பவர் மழைத்துளிகள், சான்றோர்கள் ஓடைகள், நல்லாசிரியர் நதிகள், இறைவனை கடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன இதில் ஒரு அழகான ஒரு மெட்டஃபர் இருக்குல்ல. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அழகான லைக் ஒரு உருவகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஓகே. தோரணவாயில் வருவது வரை சாத்திக்கு அதையே நோக்கி கொண்டிருந்தான். அவர்கள் அணுகிச் சென்று கொண்டே இருந்த போதிலும் அது பெரிதாகவில்லை என்று தோன்றியது. ஆனால் வண்டு முரல்வது போல நகரின் ஒலி கேட்கத் தொடங்கியது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு விஷயத்த ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே கொஞ்சமாக கிட்ட ஆஃப்டர் அ பர்டிகுலர் பாயிண்ட் இன்னும் கூட்டத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஒட்டுமொத்த சவுண்டு உள்ளுக்குள்ளே 1000 பேர் என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒட்டுமொத்தமாக ஒரு சவுண்டு நமக்குள்ளே வரும்ல, அந்த இடத்த கரெக்டாக அப்படி சொன்னது ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, அது என்ன பணி என அறிவீரா என்றான் நூற்றுவன். எதுவாக இருந்தால் என்ன, இளையவரின் காலடிகள் தொடும் மண்ணில் நான் வாழ வேண்டும் என்று சாத்தகி சொன்னான். நூற்றுவன், நீ யாதவ மன்னருக்கு அடிமையாவீர். உமது சொல்லும் செயலும் எண்ணமும் கனவும் அவருக்கென அளிக்கப்பட்டாக வேண்டும் என்றான். இந்த இடத்துல தான் ஓ மை காட், என்னடா அது, எனக்கே வியடாக இருந்தது. அந்த கிந்தமன் பின்னாடி என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஸ்லேவாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குற மாதிரி எனக்கு, நீ வாழேந்தவன் வந்த பையன்டா, நீடா போய் ஸ்லேவார அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு கேள்வி வந்தது. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். இப்படி வந்த ஒருத்தன் இப்படி ஒரு விஷயத்தில் லைக் எண்ட் ஆகிறான். ஸோ ஹவு வில் ஹிஸ் ட்ராவல் பி அப்படிங்கிறது தான் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அடுத்தடுத்த சாப்டர் படிக்கிறதுக்கான ஒரு குக்கி மாதிரி எனக்கும் தோணுச்சு. கிந்தமன் புன்னகை செய்து, நான் இறக்க விரும்பவில்லை, மாலுமையாகச் செல்கிறேன் என்றான்.
ஏன் என்றான் சாத்திகி. என் சிற்றூரின் எறும்பு புற்றுக்குள் வாழ்ந்து சலித்து விட்டேன். மண்ணில் வாழும் மானுடரில் மாலுமிகளால் மட்டுமே சிறகு விரிக்க முடியும். அங்கே பெரு நாவாய்கள் 10,000 சிறகுகளை விரித்தெழுவதை நான் கனவில் காண்கிறேன் என்றான். இதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பேசிக்கலி யாருமே யாருமே சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு இளையாதவன் நோக்கி தான் அத்தனை இளைஞர்களும் வராங்க. லைக் பாரத வருஷம் முழுக்க இருக்கிற யாதவ கூட்டங்கள் எல்லாமே இப்போ துவாரகைக்கு ஒட்டுமொத்தமாக வராங்க. ஒட்டுமொத்த யங் பாப்புலேஷன் வருதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி த கேபிட்டல் சிட்டி ஆஃப் லைக் யாதவர் குலம் அப்படிங்கிறதுலாம் ஓகே. ஆனால் இங்கே கிந்தமன் சொல்கிற ஒரு விஷயமும் முக்கியம் நினைக்கிறேன். ஒரு ஒரு வெடிச்சு கிளம்புறது இருக்குல்ல, என்னுடைய எறும்பு புத்துக்குள்ள சிற்றூரின் எறும்பு புற்றுக்குள் வாழ்ந்து சலித்து விட்டேன். அவளுக்கு அந்த சலிப்பு தான் ஒருத்தருக்கு சிறகை முளைக்க வைக்கிறதுக்கான கனவு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக பூர்த்தி பார்த்துக்கலாம் நம்ம ஈஸியாக. இட்ஸ் லைக் ஈஸிலி ரிலேட்டபிள், கனெக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓவரால் லைக் ஐ ஃபீல் தட் இந்த சாத்திகோட சாப்டர் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் நான் நம்புகிறேன். ஒரு ஸ்டோரி வைஸாகவும் சரி, அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஹோப் லைக் ஒரு பயங்கரமான ஒரு ராக் டு ரிச் ஸ்டோரி மாதிரி, ஒரு ஸ்லேவ் டு குறைந்தபட்சம் ஒரு தளபதி, இல்லை ஒரு அமைச்சர், இல்லை ஒரு மிகப்பெரிய படை தளபதியான ஆக போகிற சாத்திகோட ஸ்டோரியாக இருக்குமா, இல்லை ஒய் சாத்திகி சடன்லி கம்ஸ் இன் டு பிக்சர் அண்ட் ஒய் தெர் இஸ் அ பர்டிகுலர் பகுதி வித் ஹிம் ஆஸ் த மெயின் லீட். ஏன்னா பூரி சீனிவாசன் தான், அதாவது மகாபாரதத்தில் அவ்வளோவா முக்கியமான கேரக்டர்ஸ், ரொம்ப பிரதானமான கேரக்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லப்படலை வெண்முகில் நகரங்களில். இப்போ பூரி சீனிவாஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பல 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 சாப்டர்கள் பூரி சீனிவாஸ் தான் மெயின் லீடாக இருந்தான். ஒரு முக்கியமான ஒரு போர், ஒரு விளையாட்டு போர்னு தருமன் சொல்கிற மாதிரி, ஒரு போர் விளையாட்டு தருமன் சொல்கிற மாதிரி, அவ்வளோ ஒரு போர் விளையாட்டே பூரி சீனிவாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ஜே சொல்கிறாரு. அதே மாதிரி சாத்திகின்னு சொல்லிட்டு நான் எதிரையும் கேள்விப்படாத ஒரு கேரக்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். ஸோ வெண்முகில் நகரம் முழுக்கவே இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்ல முடியாது, ரொம்ப அவ்வளவாக பல பேர் கேள்விப்படாத சில கேரக்டர்ஸை உள்ள நுழைச்சி இதில் எதெல்லாம் உண்மையிலே பல வெர்ஷன்ஸ் ஆஃப் மகாபாரதம் இருக்குது, இல்லை மூல மகாபாரதத்தில் இருக்குன்னு தெரில. பட் somehow he wants to ingest all these things and then try to do a different storytelling which is so different from all the other versions of Mahabharata which existed before அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ from that point of view, if he is able to tell something interesting and impactful and profound, that will be great. பூரி சீனிவாஸில் அது கொஞ்சம் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன்.